வாங்க ஐயா வாங்க. மகாபிரபுக்களே இங்கேயும் வந்துட்டீங்களா? எங்க போனாலும் இந்த பழைய தூக்கிட்டு வந்துடுறீங்க. ஒரு சின்ன கருவி, 2 குச்சி, அதை வச்சுக்கிட்டு இவனுக்கு பண்ற அலப்பறம் இருக்கு. அப்பா சரி சரி, இதுதான் பேலஸ். இங்கதான் முத்தமிழ் மன்றம் இருக்கு. இங்க உள்ளவங்க எல்லாம் ராச பரம்பரையை சேர்ந்தவங்க. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டுப்பா. கொஞ்சம் பார்த்து பதவுசா செய்யுங்க. இவங்க காத்தடி அடிப்பாங்கன்னு பார்த்தா ப்ளூ ஸ்டார் அடிலாம் அடிக்கிறாங்க. ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கு, பினிஷிங் எப்படி இருக்குன்னு தெரியலையப்பா. ஓ, காட்டுக்குயில் மனசுக்குள்ளவா? ஓ, அப்ப சினிமா பாட்டுலாம் வாசிப்பீங்களோ? அப்ப நலந்தானா வாசிப்பீங்களா? சபா சரியான போட்டி. இவங்களுக்குள்ள போட்டியாக்கும். சரிதான். என்ன, நாங்க ஒண்ணு கேட்க நீங்க ஒண்ணு செய்றீங்க. இந்த கராட்டக்காரங்க நம்ம ராசையா போட்ட மாங்கிலிய வாசிப்பீங்களா? நேரு இருப்போம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். இசைஞானி மட்டும்தானா இல்ல இசைப்பியலுக்கும் பாட்டு உண்டா? பாலைவனங்கிறதுனால ஒட்டகத்தை கட்டிக்கவா? ஹலோ, யார் 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 பேசிட்டே இருக்குது? ஹலோ, யார் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காங்க? எனக்கு புரியல. எங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ஒரு நல்ல நிகழ்ச்சி. இல்லைங்க, மைக்கு யார் கொடுத்தது அவர்கிட்ட? யாரு முடிஞ்ச நேரம் வாயா. எங்க இருந்து பிறகு தானே யோசிக்கிறீங்க? இதோ வந்துட்டேன்.
அடிக்க, அந்த அக்கா ஆட, நம்ம தாய்மார் அடிக்க, அவங்க மகன் ஆட, ஒரே அலப்பறப்பா. உங்க அலப்பற தாக்க முடியலையப்பா. சரி சரி வந்துட்டோம். நம்ம முத்தமிழ் சங்கத்துல இருந்து ராஜபரம்பரையை சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்காக நம்ம சுந்தர் பறையோட சிறப்பு அடி அடிச்சிடுவோமா? கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்கப்பா. உங்களோட ஒரே ரோதனையா போச்சுப்பா. நான் ஒண்ணு ஏதாவது சொல்றதா அதுக்குள்ள அடிச்சிடுறது. சரி இப்ப பாருங்க, இந்த பறையை பத்தி நம்ம ஒண்ணு ஒரு சின்ன அறிவிப்பு. ஆண்டாண்டு காலமாய் ஆண்டோம் என்ற அடையாளமாய் ஆதிகால சான்றுகளாய் ஆனதோர் தோல்கருவி போருக்கும் அழைப்பு விடும், வெற்றியை பறைசாற்றும், உழவென்றால் உடனிருக்கும், காட்டு விலங்கென்றால் அச்சுறுத்தும், வழிபாட்டில் முதலிருக்கும், வழி அனுப்ப துணை இருக்கும், அனைத்திலுமே நம்மோடு அருகே இருந்த இசைக்கருவி பலகாலம் நம்மோடு